பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்குற அந்த ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் போகலாம். ஏசாயா 35 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். இந்த வருடம் கர்த்தர் நம்மை செழிக்க செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, என்னென்ன வனாந்தரத்தை நம்ம பார்த்தோமோ, என்னென்ன வறண்ட நிலத்தை நம்ம பார்த்தோமோ, இப்பொழுது கர்த்தர் அதனுடைய சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது மட்டுமல்லாமல் நம்ம கழித்து புஷ்பத்தை போல் செழிப்போமா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எவைகளில் நீங்கள் வறண்ட நிலைமையை பார்த்தீங்களோ, செழிக்கிற நாட்களுக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கை செழிக்கும் என்று நீங்கள் சொன்னீங்களே, வறண்ட காரியங்கள், வனாந்திரமான காரியங்கள், ஆண்டவரே என்னுடைய கடுவெளி, ஆண்டவரே எல்லாமே ஆண்டவரே மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் செழிக்கிற வருடத்துக்குள்ளே எங்களை கொண்டு போவேன்னு சொன்னீங்களே, அதை நீங்கள் நிறைவேற்றுங்க சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை படிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? சோர்ந்து போயிடாதீங்க. வறண்ட காரியங்களை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. சூழ்நிலைகள் எல்லாமே இந்த புது வருடம் நல்லா இருக்கும்னு நினச்சி தொடங்கியிருப்பீங்க. இந்த ஒரு 10 நாட்களுக்குள்ளே எல்லாமே தலைகீழாக போயிட்டுருக்குதேன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடாதீங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், கண்டிப்பாக செழிக்கும், உன்னுடைய வறண்ட காரியங்கள் செழிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, செழிப்பின் நாட்களுக்குள்ளே ஆண்டவரை என்னையும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரையும் கொண்டு செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தில் வறண்ட சூழ்நிலைகள் உண்டு தான், வனாந்திர சூழ்நிலைகள் உண்டு தான் ஆண்டவரே. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிற நிலைமைகள் வருகிறது உண்மைதான். ஆனாலும் என் கர்த்தருடைய செழிப்பும், என் கர்த்தருடைய சந்தோஷமும், என் கர்த்தருடைய சமாதானமும் இந்த நிலையில் எங்களை நிரப்புவதாக ஆண்டவரே. நீர் தான் எங்களை பொறுப்பெடுத்து நடத்தணும் ஆண்டவரே. அப்பா, என்னோடு இணைந்து யார் ஆண்டவரே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்காங்களோ, என் கர்த்தர் இப்பொழுதே அவருடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கட்டளையிட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ரைட் நவ் இயேசுவின் நாமத்தினால ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அழுது கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் முடிவடையட்டும், முடிவுக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால நீர் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.